வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் செட்டப் சேனல். நம்ம சேனலில் நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டிக்கான டெய்லி ப்ரொடக்ஷன் அண்ட் அனாலிசிஸ் தான் பார்த்துட்ருக்கோம். நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்க எவ்ரிடே ப்ரொடக்ஷன்ஸ் டார்கெட்ஸை யூஸ் பண்ணி ட்ரேடிங் வியூவில் ப்ராப்பராக ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸில் நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே போதும். ஷியராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரிடே மார்க்கெட் மூமெண்ட்டமும் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க இப்போ ஃப்ரைடேக்கான பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான ஒரு அனாலிசிஸ் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். பார்த்துட்டு தென் நாளைக்கு மண்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பேங்க் நிஃப்டிக்கான ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி பேங்க் நிஃப்டிக்கான அனாலிசிஸை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஃப்ரைடே அனாலிசிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேட்ஸுமே பை பண்ண மாட்டோம், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நமக்கு என்ட்ரியோட பெஸ்ட் டைமாக நம்ம சூஸ் பண்ணுறது கிடையாது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா ப்ராப்பரான கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுவோம். நம்ம மேக் பண்ண நம்மளோட ட்ரெண்ட் லைனில் நமக்கு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன். பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் எந்த ட்ரேட்ஸும் அட்டன் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் நம்ம கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுவோம். இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் இல்லையா? ஸோ பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன். ஸோ இதை நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங்கில் நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். 53980 நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு வந்துட்டு கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் கூட ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு வந்து நீட்டாக டார்கெட் அச்சீவ் தான் இல்லையா? ட்ரெண்ட்ஸில் தான் மொமெண்டம் இருந்தது. ஸோ இதோட ஹைக் வேல்யூ வரைக்குமே 54213 வரைக்குமே வந்துட்டு ஒரு 233 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் நீட்டாக ப்ராஃபிட் புக்கிங்கோட உங்களோட ஃபர்ஸ்ட் அண்ட் சிங்கிள் ட்ரேடை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஸோ இங்கே வந்து சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது, பட் நம்மளோட டார்கெட் நீட்டாக அச்சீவ்டு தான். 233 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் உங்கள் ப்ராஃபிட் புக்கிங்கை மேக்ஸிமைஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட். தென் செகண்ட் ட்ரேட் பார்க்கலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா அகைன் உடனே ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு இல்லையா? ஸோ நீட்டாக இங்கே என்ன ஆச்சுன்னா ரிவர்சல் கன்ஃபர்மேஷன். ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங்கில் நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் நீங்கள் நீட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். 54163 நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து இதோட லோ, ஓகே, இதோட டவுன் ட்ரெண்ட் பாருங்கள். நம்ம பை டவுன் ட்ரெண்ட்ஸில் நமக்கு கன்ஃபர்மேஷன் நீட்டான கன்ஃபர்மேஷன் இருந்தது. நீட்டாக நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், புட் ப்ரைஸில் நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து நீட்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் டவுன் ட்ரெண்ட்ஸில் தான் இருந்தது. ஓகே, நீட்டாக நம்ம டார்கெட் அச்சீவ்டு. ஸோ இங்கே நமக்கு கன்ஃபர்மேஷன் கன்ஃபர்மேஷன் கால் ப்ரைஸில் நம்ம பை பண்ணி உங்கள் ப்ராசஸ் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அதை நீட்டாக நீங்கள் மேக்ஸிமைஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிக்கலாம். சிமிலர்லி செகண்ட் ட்ரேடுமே பாருங்களேன், அழகாக ஒரு பிரேக் நமக்கு ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் இருந்தது. நீட்டாக அதுவும் நமக்கு நீட்டாக நம்ம டார்கெட் அச்சீவ்டு. ஸோ 53880 வரைக்கும் 283 பாயிண்ட்ஸ் வரைக்கும் உங்களோட ப்ராஃபிட் புக்கிங்கை நீங்கள் மேக்ஸிமைஸ் பண்ணி கொண்டு போயிருக்க முடியும். இது நம்மளோட செகண்ட் ட்ரேட். ஓகே, ஸோ இங்கே நமக்கு டவுன் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சாச்சு. ஸோ கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் மினிமமாக நீங்கள் டார்கெட் செட் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு நீட்டாக அச்சீவ் ஆகிட்டு நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கலாம். ஓகே, ஸோ ஒரு 283 பாயிண்ட்ஸ் வரைக்குமே நீங்கள் உங்கள் ப்ராஃபிட் புக்கிங்கை மேக்ஸிமமாக கொண்டு போயிருக்க முடியும். இதுதான் நம்மளோட பேங்க் நிஃப்டிக்கான ஃப்ரைடேக்கான 2 ட்ரேட்ஸ். நமக்கு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸ் 2 கன்ஃபர்மேஷன்ஸ் தான் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸ் இல்லையா? ஸோ அந்த ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் ப்ராப்பராக அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஷியராக ஒரு சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட உங்களோட ஃப்ரைடே ஸ்டேட்டஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். 500 போத் ட்ரேட் நம்ம 2 ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணோம் இல்லையா? ஸோ போத் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு 516 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒன்லி ஃபார் பேங்க் நிஃப்டியில் மட்டும் நீங்கள் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட உங்களோட ட்ரேடிங்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்மளோட எவ்ரி டே செட்டப்ஸ் வந்துட்டு இந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த நமக்கு மூவ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நம்ம ட்ரெண்ட் லைன் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் போத் ட்ரெண்ட் லைன் நீங்கள் வந்துட்டு நம்ம போத் டார்கெட்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ போத் டார்கெட்டை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அப் ட்ரெண்ட்ஸ் அண்ட் டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கான நீங்கள் ட்ரெண்ட் லைனை நீங்கள் மேக் பண்ணிவிடுங்க. சிச்சுவேஷன் பேசிஸில் மொமெண்டம் அப்லேயும் இருக்கலாம், டவுன்லேயும் இருக்கலாம். ஸோ நம்ம அதை பற்றி ஃபீல் பண்ண தேவையில்லை. கண்டிப்பாக நம்ம ட்ரெண்ட் லைனுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். ஓகே, ஸோ இங்கே நீட்டாக ஸ்டார்டிங் பார்த்தீங்கல்ல. ஸோ இங்கே கேப் அப்பில் ஒரு ஓப்பனிங் இருந்தாலும் நீட்டாக அழகாக நம்ம லைனில் ஒரு கன்ஃபர்மேஷனோட நம்ம டார்கெட் நீட்டாக அச்சீவ் ஆச்சு. நெக்ஸ்ட் ஒரு கன்ஃபர்மேஷன் ரிவர்சல் கன்ஃபர்மேஷனோட இங்கே நமக்கு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷனோட நமக்கு அப் ட்ரெண்ட் நமக்கு கால் ப்ரைஸில் பை பண்ணுற ஒரு ட்ரேட் நமக்கு அட்டன் பண்ணோம். சிமிலர்லி நமக்கு நெக்ஸ்ட் என்னாச்சு, ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் புட் ப்ரைஸில் ஒரு ட்ரேட் அட்டன் பண்ணியிருப்பீங்க. நீட்டாக நமக்கு டவுன் கன்ஃபர்மேஷனில் ஒரு ட்ரேட், நீட்டாக ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கோட எக்ஸிட். ஸோ இந்த மாதிரி எவ்ரி ட்ரேட்ஸுமே நீங்கள் எவ்ரி அனாலிசிஸ் வாட்ச் பண்ணி பாருங்கள். ஸோ நீட்டாக பர்ஃபெக்டாக தான் ஒர்க் ஆகும். ப்ராஃபிட் எப்போவுமே மேக்ஸிமமாக எடுத்துகிட்டு போவோம். சிமிலர்லி ஸ்டாப் லாஸ் ரொம்ப ரொம்ப மினிமமாக மட்டுமே தான் நமக்கு அச்சீவ் பண்ணுவோம். அந்தளவுக்கு நம்மளோட செட்டப்ஸ் வந்துட்டு ரிஸ்க்கை எவ்வளோ மேனேஜ் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு மேனேஜ் பண்ணி தான் நம்மளோட எவ்ரிடே மூவ்ஸும் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட்டில். ஓகே, ஸோ வாங்க நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டிக்கான நாளைக்கு மண்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ போத் டார்கெட்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நாளைக்கு மார்க்கெட் மூவ் அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா அதுக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் டார்கெட் 54242, 54409, 54606,
547 58 550 40 551 84. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம நாளைக்கு மண்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் ஃபார் பேங்க் நிஃப்டி. அப் ட்ரெண்ட்ஸில் இருந்தது நாளைக்கு மார்க்கெட் மூவ் அப்படின்னா. சிமிலர்லி நம்ம டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கான டார்கெட்ஸும் பார்த்துடலாம். 536 89 534 23 532 08 52 919 525 14 finally 521 86. ஸோ இது டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் ஃபார் பேங்க் நிஃப்டி. ஸோ போத் டார்கெட்ஸ் நம்ம பார்த்தாச்சு. இந்த போத் டார்கெட்ஸை ப்ராப்பராக யூஸ் பண்ணி ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிடுங்க. ட்ரெண்ட் லைன் மேக்கிங்கில் எனி டவுட்ஸ் இருந்ததுன்னா ஃபுல் கிளியர் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபுல்லாக கிளியராக வாட்ச் பண்ணிவிட்டு ப்ராப்பராக ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிடுங்க. மேக் பண்ணிவிட்டு நம்ம லைனில் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸோட உங்களோட ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஷுவராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரி டே மொமெண்டமும் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க நெக்ஸ்ட் நிஃப்டி 50க்கான ஃப்ரைடேக்கான ஒரு அனாலிசிஸ் பார்த்துடலாம். பார்த்துட்டு நாளைக்கு மண்டே ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறதையும் இப்போ இந்த வீடியோவில் பார்த்து நம்ம. ஸோ இப்போ நிஃப்டி 50க்கான ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் நம்ம பார்த்துடலாம். ஃப்ரைடே அனாலிசிஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த டேட்ஸுமே பை பண்ண மாட்டோம் இல்லையா. ஸோ இங்கேயும் அப்படி தான் கேப் அப்பில் தான் வந்துட்டு நமக்கு மார்க்கெட் ஓப்பனிங் இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த டேட்ஸும் அட்டன் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் நம்ம லைனில் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் இங்கே நமக்கு கிடச்சிருச்சு இல்லையா. ஸோ நம்ம லைனில் இங்கே ஒரு ரிவர்சல் ப்ராப்பரான ஒரு ரிவர்சல் கன்ஃபர்மேஷன். ஸோ நமக்கு அப் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், கால் ப்ரைஸில் நீங்கள் பை பண்ணி உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீட்டாக ஒரு டார்கெட் தென் ஸ்டாப் லாஸ் டிசைட் பண்ணிட்டு உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு மினிமமான டார்கெட் ஆக்சுவலி. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நீட்டாக நீங்கள் இதோட மேக்ஸிமம் வரைக்கும் ஆக்சுவலி நம்மளோட லைனே நீட்டாக நமக்கு அச்சீவ்டு தான் இல்லையா. ஸோ இதோட மேக்ஸிமம் பாயிண்ட் வரைக்குமே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு 2382 வரைக்கும் ஒரு 53 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் உங்கள் ப்ராஃபிட் புக்கிங்கை மேக்ஸிமைஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்க முடியும் நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேடில் மட்டுமே. ஓகே, ஸோ இங்கே தான் நம்ம ஸ்டாப்லாம் செட் பண்ணியிருப்போம். நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டோட பிஃபோர் கேண்டோட லோவில் தான் ஸ்டாப்லாம் செட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது நீங்கள் நீட்டாக இதோட ஹைக் வரைக்கும் ஒரு நீட்டான ப்ராஃபிட் புக்கிங்கோட உங்களோட ட்ரேடை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அகைன் செகண்ட் ட்ரேட் போகலாம். செகண்ட் ட்ரேட் பார்த்தோம்னா அகைன் இங்கே என்னாச்சுன்னு பாருங்கள், ரிவர்சல் கன்ஃபர்மேஷன். சடனாக ஒரு ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் தான். ஸோ நமக்கு இங்கே டவுன் கன்ஃபர்மேஷன். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், புட் ப்ரைஸில் நீங்கள் பை பண்ணியிருப்பீங்க. 23802 நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கேருந்து இதோட லோ வரைக்கும் நீட்டாக ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டு நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கலாம். 23758 வரைக்கும் ஒரு 44 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நம்மளோட செகண்ட் ட்ரேடில் ஒரு நீட்டான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கலாம். ஓகே, தென் தேர்ட் ட்ரேட் பார்த்துடலாம். தேர்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்மளே அகைன் என்ன பண்ணுவோம், ப்ராப்பர் கன்ஃபர்மேஷனுக்கு தான் நம்ம வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸ்ட்டாக இங்கே தான் நமக்கு வந்து ஒரு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் இருந்தது இல்லையா, ரிவர்சல் கன்ஃபர்மேஷன். ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங்கில் தான் நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. 23800 நீங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கேருந்து இதோட லோ வரைக்குமே நீங்கள் நீட்டான ஒரு ஹை ப்ராஃபிட் புக்கிங் ஆக்சுவலி மேக்ஸிமமான ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கலாம் 23698 வரைக்கும். ஓகே, பட் இங்கே வந்துட்டு நான் இங்கே கன்ஃபர்மேஷன் எனக்கு கிடச்சாச்சு, நான் பை பண்ணிட்டேன். புட் ப்ரைஸில் நான் பை பண்ணியாச்சு. பை பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் மினிமமாக இதை உங்கள் டார்கெட்டாக நீங்கள் செட் பண்ணியிருந்தாலும் நீட்டாக அச்சீவ் பண்ணிட்டு நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கலாம். இது நான் சொல்கிறது எல்லாமே மேக்ஸிமமாக நம்ம எவ்வளோ எடுத்துகிட்டு போக முடியும் அப்படிங்கிறது தான் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நம்ம இங்கே ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ட்ரிகர் ப்ரைஸ் தென் ஸ்டாப் லாஸ் ப்ரைஸை வேரி பண்ணி தான் எவ்ரி ட்ரேட்ஸையுமே வந்துட்டு ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட அட் த சேம் டைம் ஸ்டாப் லாஸ் வந்துட்டு மினிமைஸ் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். ஓகே, ஸோ இங்கே வந்து நான் அதான் சொல்கிறேன், மினிமமாக உங்கள் டார்கெட் செட் பண்ணியிருந்தீங்களாலும் நீட்டாக அச்சீவ் பண்ணிட்டு நீங்கள் எக்ஸிட் ஆகிருக்கலாம். இன்னும் மேக்ஸிமமாக எடுத்துகிட்டு போயிருந்தீங்கன்னா ஒரு 102 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட உங்களோட தேர்ட் ட்ரேடையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்தளவுக்கு நம்மளோட செட்டப்ஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் மார்க்கெட்டில். ஸோ இதுதான் நிஃப்டி 50க்கான ஃப்ரைடேக்கான அனாலிசிஸ். ஆக்சுவலி வந்துட்டு ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு 715 பாயிண்ட்ஸ் நான் போத் பேங்க் நிஃப்டி 50 சேர்த்து சொல்கிறேன். ஏன்னா இங்கேயும் நம்ம அட்டன் பண்ண 3 ட்ரேட்ஸும் ப்ராஃபிட் தான். சிமிலர்லி அங்கே ஒரு 2 ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணோம், அதுவும் ப்ராஃபிட் புக்கிங் இல்லையா. ஓவரால் ஒரு 715 பாயிண்ட்ஸ் வரைக்கும் சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் ஃப்ரைடே உங்களோட ஸ்டேட்டஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். யூஸிங் அவர் ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ், நம்மளோட டார்கெட்ஸ் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி நம்மளோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நிஃப்டி 50க்கு மண்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம்.
ஸோ அந்தளவுக்கு நம்ம சேனல் நம்ம எவ்ரிடே ப்ரொவைட் பண்ணுற செட்டப்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸஸ்க்கும் நம்ம செட்டப் பற்றின அக்யூரசி லெவல் பற்றி ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நிஃப்டி 50க்கான டார்கெட்ஸ் நம்ம பார்த்துடலாம். அப் ட்ரெண்ட்ஸ்க்கு ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் 23, 786, 238, 20, 23880, 239, 47, 240, 19, 24205. ஓகே, இது வந்துட்டு நம்ம அப் ட்ரெண்ட்ஸ்க்கு நாளைக்கு மண்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் ஃபார் அப் ட்ரெண்ட்ஸ். சிமிலர்லி டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட் 23658, 23593, 23539, 23434, then 23310, then 23183, then 23041. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட நாளைக்கான செட்டப்ஸ். இது ஸோ நாளைக்கு மண்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் இதுதான். ஸோ இந்த டார்கெட்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி ட்ரேடிங் எவ்வளோ ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸ்க்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஷியோராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரி டே மொமெண்டமும் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு மார்க்கெட் மூவ் எப்படி இருக்குங்கிறத நாளைக்கு ஈவினிங் அனாலிசிஸ் வீடியோ பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.